வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களும் கூறி, மகரிஷியில் ஞான களஞ்சியம் என்ற புத்தகத்திலிருந்து மூன்றாவது பொருளாதாரம் என்ற தலைப்பின் கீழே மூன்றாவது பாடல், பருவத்திற்கேற்ற கடமை. பொருள் வேண்டும் எனினும் அது மக்கட்கெல்லாம் பொது சொத்தாய் இருக்கட்டும். இளைஞர் எங்கும் பொருள் ஈட்ட உழைக்கட்டும். முதியோர் தங்கள் புத்தி நுட்பம் தொழில்நுட்பம் போதிக்கட்டும். பொருள், ஆட்சி, விஞ்ஞானம், அறிவின் தன்மை, பூத உடல் தரமுணர்ந்தோர் அரசாளட்டும். பொருட்கள் எல்லாம் வாழ்விற்கே என்பதல்லால் பொருட்கட்கே வாழ்வு என்ற கருத்து வேண்டாம். பொருள் வேண்டும் எனினும் அது மக்கட்கெல்லாம் பொது சொத்தாய் இருக்கட்டும். மனித குலம் வாழ்வதற்கு நிச்சயமாக பொருள் வேண்டும். அது பணமாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, மற்ற பயன்படுத்துகிற விஞ்ஞான பொருட்களாகட்டும், எந்த பொருளானாலும் மக்களுடைய வாழ்விற்கு அது தேவைதான். ஆனால் அது எப்படி என்று சொன்னால் தனி மனித சொத்தாக இருக்கக்கூடாது. அது எல்லாமே பொது சொத்தாய் இருக்கட்டும். பொது சொத்து என்று சொன்னால் அரசாங்கமே அவற்றினுடைய அதை தயாரித்து மக்களுக்கு வேண்டிய விலையில் விற்பது என்பது பொது சொத்து என்ற நிலையில் அடங்கும். ஆனால் இவற்றின் வருமானம் எல்லாம் தனி மனிதனுக்கு போய் சேருமானால் அது பொது சொத்து என்று கணக்கிலே வராது. அப்படியாக இருக்கின்றது எனப்படுவது பொது சொத்தாய் எனப்படுவது மக்கள் எல்லாம் விரும்பி ஏற்று நடந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய அளவிலே அந்த பொருட்கள் வேண்டும். இளைஞர் எங்கும் பொருள் ஈட்ட உழைக்கட்டும். இளைஞர்கள் எனப்படுகின்றவர்கள் கண்டிப்பாக உழைத்தே உண்ண வேண்டும். ஐந்தொழுக்க பண்பாட்டிலே சொல்லி இருப்பதை போல நான் என் உழைப்பின் மூலமாகவே உண்டேன் என்கின்ற அந்த நிலையினை ஒவ்வொரு இளைஞர்களும் கடைபிடிக்க வேண்டும். எனக்கு படிப்புக்கேற்ற வேலை வேண்டும் அல்லது வேலைக்கேற்ற படிப்பை நான் படித்துவிட்டு பிறகு வேலை செய்கின்றேன் என்கின்ற அந்த நிலை இருக்கக்கூடாது. யாரானாலும் எந்த வேலையானாலும் அவற்றை மனமுவந்து மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலே செய்ய வேண்டும். முதியோர் தங்கள் புத்தி நுட்பம் தொழில்நுட்பம் போதிக்கட்டும். முதியோர் தங்கள் அனுபவத்திலே கண்ட புத்தி நுட்பம், புத்தி என்று சொன்னால் அறிவின் கூர்மையிலே ஏற்படுகின்ற அந்த நுட்பமான அறிவுரைகளையும், அதே போல தொழில்நுட்பம், தொழில் எனப்படுவது தாம் செய்கின்ற அந்த இயற்கை தொழிலான விவசாயமாகட்டும் அல்லது விஞ்ஞான வளர்ச்சியிலே வளர்ந்து இருக்கின்ற எந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு இருக்கின்ற தொழிலாகட்டும், அதிலே அனுபவம் உள்ள மூத்தோர்கள் சொன்னதை நாம் மதித்து நடக்க வேண்டும். அடுத்தது பொருள், ஆட்சி, விஞ்ஞானம், அறிவின் தன்மை. பொருள் என்று சொல்லுவது பொருளாதாரத்தை பெருக்குகின்றது. ஆட்சி எனப்படுவது ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடியது. விஞ்ஞானம் எனப்படுவது இன்றைக்கு எந்த அளவுக்கு மற்ற நாடுகளிலே விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு தன்னுடைய நாட்டை விஞ்ஞானத்திலே வளர்ப்பது. அறிவின் தன்மை, அறிவு என்று சொல்லப்படுவது மனிதர்களிடத்திலும் உயிர்களிடத்திலும் சிற்றறிவாக இருக்கின்றது. அப்படியானால் அதற்கு மூல அறிவான எது என்று உணரும் தன்மையான இறைநிலை அறிவு, அந்த அறிவை உணர்கின்ற தன்மை அது வேண்டும். அது மட்டும் அல்லாமல் பூத உடல் தரமுணர்ந்தோர் அரசாளட்டும் என்று சொல்லுகின்றார் மகரிஷி. பூத உடல் என்று சொன்னால் பஞ்ச பூத கூட்டினுடைய அமைப்பாக இருக்கின்ற இந்த பூத உடல் தரம் உணர்ந்தோ, தரம் என்று சொல்லுகின்ற பொழுது
இறைநிலையின் நுண் பகுதியான விண் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் எனப்படுவது இந்த உடலுக்குள்ளேதான் உறைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அதனுடைய தரத்தை, இந்த உடலினுடைய தரத்தை நான் எவ்வகையிலும் எனக்கு இருக்கக்கூடிய 5 புலன்களின் வழியாக அவற்றை பழக்கி அந்த நிலையிலே நாம் அதை கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார். அதுதான், அப்படிப்பட்டவர்கள் அரசாள வேண்டும். அதைதான் நமது மகரிஷி அவர்கள் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதையே திருமூலர் சொல்லுகின்ற பொழுது, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று சொன்னார். ஆக உடல் எனப்படுவதுதான் மனித நிலையிலே அந்த அறிவின் முழுமையை பெறுவதற்கு ஒரு வாகனமாக அமைகின்றது. அதனால் மற்ற இன்பங்களிலே ஈடுபட்டு நமது உடலை கெடுத்துக் கொள்ளக்கூடாத அறிவை பெற்றவர்கள் அரசாளட்டும். பொருட்கள் எல்லாம் வாழ்விற்கே என்பதெல்லாம் நாம் நம்ம இருக்கின்ற பொருட்கள் எல்லாமே நம் வாழ்வில் தூப்பதற்குத்தான், இன்பத்தை அனுபவித்து தூப்பதற்கும் நமது வசதியாக வாழ்வதற்கும் ஏற்ற பொருட்களை நமது வாழ்விலே பயன்படுத்த வேண்டும். அது அல்லாமல் பொருட்களுக்காக நாம் வாழும் நிலை என்றைக்குமே ஏற்படக்கூடாது. ஏன் என்று சொன்னால், மனிதனுடைய அறிவின் தன்மையினாலே இயற்கையில் என்னென்ன இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் வாழ்வின் வளமாக பெருக்கி வாழுகின்ற மனிதனுக்கு ஏற்ற வகையில் தான் பொருட்கள் இருக்க வேண்டும். எந்த வகையிலும் பொருட்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க கூடாது என்று சொல்லுகின்றார். ஆக அவரவர்கள் அந்தந்த நிலையிலே பருவத்திற்கு ஏற்ற கடமையை செய்தோமானால் இந்த உலகம் உய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.